ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எதிர்பார்த்த மாரியே வந்து டவுன் சைடு தான் பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஸோ நல்லாவே பிரேக் அவுட் எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு டேக்கு ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ட்ரேடிங் இல்ல. ஆனா டவுசன் நாஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு தான் இருக்கு. நேத்தும் ட்ரேடிங், இன்னைக்கும் உங்களுக்கு ட்ரேடிங் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா நேத்து அவங்க வந்து செம்ம செல்லிங்கு. கிட்டத்தட்ட வந்து 500 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ்ன்னு செல் ஆயிருந்தாங்க. ஸோ இப்போ ஓப்பனிங்ல வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டவுசோனு. ஸோ நாஸ்டாக் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அது எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன்னும் பிரேக் அவுட் எடுக்கல. நிஃப்டி வந்து பிரேக் அவுட் எடுத்துருச்சு. ஸோ இன்னும் பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் எடுத்துச்சுன்னா தான் நல்ல செல்லிங் இருக்கும். அது வரைக்கும் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் நிஃப்டிக்கு வந்து பேட்டர்ன் நல்லாவே வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதாவது எப்படி சொல்லலாம்னா இப்போதைக்கு இந்த முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து செம்ம டவுனு. ஏன்னா ஆல் டைம் ரீச் பண்ணிட்டு நான் ஒரு செல்லிங் எதிர்பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செல்லிங் இனிஷியேட் ஆகுது. ஸோ அப்படி நடக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நடக்கலாம். ஸோ பேட்டர்ன் படி பார்க்கும்போது ஃபால் அப்படிங்கிறது வந்து 25,200 வரைக்குமே நடக்க சான்ஸ் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணாதான் பிரச்சனையே. ஸோ ஆனால் 25,500ல ஒரு மைனர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ 25,600ல க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி செல்லிங் மறுபடியும் ஆகுது அப்படின்னா 25,500 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,200. ஸோ அதோட பேட்டர்ன் டார்கெட்டும் முடியுது. அதாவது ஒரு மாதிரியான டார்கெட் முடியுது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஹெவி ஃபால் இருக்கும். திரும்ப வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே போயிடும். லைக் வந்து 24,500 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து அந்த 25,200 பிரேக் பண்ணி கீழே போயிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு பேட்டர்னால கொஞ்சம் ஃபால் ஆகுது. பட் பேங்க் நிஃப்டியில் இன்னும் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கலை. ஓகேவா? ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் பிரேக் அவுட் நடக்குதா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து 25,600ல இருக்கு. ஸோ 25,500 அப்படிங்கிறது வந்து மைனர் சப்போர்ட் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,200 வரைக்கும் ஃப்ரீ ஃபால் ஜோனு மடமடம் கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மேலே ரெசிஸ்டன்ட் வந்து 25,700. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,800. ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் பேட்டர்ன் பிரேக் அவுட் எடுக்கல. நிஃப்டி வந்து கிளியர் பிரேக் அவுட். இன்னும் பேங்க் நிஃப்டியில் வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கலை. ஸோ அதனால பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் எடுத்தால் மட்டும்தான் நிஃப்டியால் வந்து பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி வந்து இன்ன வரைக்குமே பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் எடுக்கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து 57,700. ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி வந்து அடுத்த செல்லிங்குள்ளே போகும். அது வரைக்கும் செல்லிங்குள்ளே போகாது. ஸோ பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் எடுக்கணும். இன்னும் எடுக்கலை. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 57,600 உடைக்குதான்னு பார்க்கலாம். உடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக செல்லிங் நிஃப்டிலையும் இருக்கும். ஏன்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து செல் ஆகி உங்களுக்கு டார்கெட் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னும் பிரேக் அவுட்டே எடுக்கலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இவன் அவனோட டார்கெட்டுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவன் இன்னுமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இவன் பிரேக் அவுட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். பட் எடுக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கண்டினியூவாக ஒரு 3 பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்லேயே பிரேக் அவுட் எடுத்துருச்சு. ஆனால் சாரி, நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்லேயே வந்து பிரேக் அவுட் எடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டி இப்போ செகண்ட் பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பிரேக் அவுட் எடுக்கல. தேர்ட் பேட்டர்ன் போயிடுச்சுன்னா சந்தோஷம், கண்டிப்பாக வந்து மேலே ஏறும். மூணாவதாக உள்ள ஒரு பேட்டர்னுக்கு போயிடுச்சு அப்படின்னா. ஆனால் நிஃப்டி வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட்ல இருக்கு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஐடியும் அகைன் செல்லு தாங்க. ரிக்கவரி ஆற மாதிரி ஆறாம், திரும்ப செல்லாகி திரும்ப அந்த ஜோனுக்குள்ளேயே வந்துட்டாங்க. திரும்ப 35,270 கிட்ட வந்துட்டான். 350 தான் சப்போர்ட் சொல்லியிருந்தான். அவன் 270 தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ அவனும் இப்போ செல் ஆகுறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 34,300 தான். இப்போ 35,300 இருக்கு. 1000 பாயிண்ட் கீழே இறங்கினா தான் அவனுக்கு சப்போர்ட்டே இருக்கு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரிலையன்ஸ் செல்லாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவன் பேட்டர்னில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நியர்பை போயிட்டான். ஒரு 90% வரைக்கும் டார்கெட் போயிட்டு தான் கீழே இறங்குறான். ஸோ பிரச்சனை இல்லை. எதிர்பார்த்த மாதிரியே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இப்போ செல் ஆகிட்டு இருக்கான். ஸோ பார்க்கலாம். இவனும் கீப் ஆன் செல்லிங்லேயே போகிறான்னா இவனுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 1430, 20 அந்த ரேஞ்ச் தான். இப்போ 1473 இருக்கான். இன்னும் 40 பாயிண்ட் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று மைனராக வந்து ஒரு சின்ன செல்லிங் போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ அவன் ஃபால் ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து 978, இப்போ 85ல் இருக்கான். ஓகேங்களா? இன்னொரு 7 பாயிண்ட்ல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டிலையும் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிரும்.
இன்கேஸ் அவன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்புறான் அப்படின்னா பேட்டர்ன் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியும் மேலே இருக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஹெச்டிஎஃப்சி தான் குரூசியல். ஹெச்டிஎஃப்சி கீழே உடச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிலையும் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிரும், நிஃப்டியும் கண்டிப்பாக செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு. ஆனால் பையிங் திரும்புறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 50-50 சான்சஸ்ல போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.